பச்சை வானம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பச்சை வானம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பண்பாய் பாதுகாக்க கற்போம், படைப்பை உறவாய் ஏற்போம், பண்பாய் பாதுகாக்க கற்போம், பாசமாய் படைப்போடு வாழ்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம், பாசமாய் படைப்போடு வாழ்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம். பச்சை வானம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. படபடப்பட்டாம் பூச்சி போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு, பண்படுத்தி பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் ஓய்விடு, நீயும் ஓய்விடு, நீயும் ஓய்விடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு, நீயும் ஓய்விடு, நீயும் ஓய்விடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு, பெருவெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு, ஆசையால உயிர்பலி உண்டை
சுற்றுச்சூழல் சீர்கேட்டு மனித வாழ்வு பாழாச்சு. பெருவெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு. இதமின்றி ஆசையால உயிர்வதையும் லேசாச்சு. மூச்சு காற்றும் உயிரை வாங்கும் விஷமாச்சு. கட்டிடங்கள் கட்டிடவே கண்மாய்கள் காணாம போச்சு. ஆலை புகையும் சாயக்கழிவும் குடிநீரை கெடுத்து போட்டுச்சு. இன்டர்நெட்டும் இன்ஸ்டன்ட் உணவும் தூக்கத்தையே துளைச்சு போட்டுச்சு. நோவாவின் கதையை பார்த்து திருந்தி வாழ வழி தேடு. கட்டளைக்கு செவி கொடுத்து எல்லோரையும் வாழ விடு. இயற்கை அன்னையின் அற்பொழிகளை இலவசமாய் பகிர்ந்து வாழ்வோம். ஈடு இணையலா மனித வாழ்வினை பாதுகாத்து உறவில் மகிழ்வோம். பாரு பாரு கோபுரம் பாரு, பாரு பாரு பாபேல பாரு, விண்ணை முட்டும் ஒசரம் பாரு, விண்ணை முட்டும் ஒசரம் பாரு. மனிதர்களின் பெருமை பாரு, சுயநலத்தின் சின்னம் பாரு. மனிதர்களின் பெருமை பாரு, சுயநலத்தின் अच्छा है, बहुत अच्छा है, अच्छा अच्छा मेरा यीशु, अच्छा अच्छा मेरा यीशु, यीशु देवुडु मंचुवाडु, यीशु देवुडु मंचुवाडु, चाला चाला मंचुवाडु, चाला चाला मंचुवाडु. பாரு பாரு கோபுரம் பாரு, பாரு பாரு பாபேல பாரு. பெருமழையின் வெள்ளம் பாரு,
காப்பாற்றப்பட்ட குடும்பத்தை பாரு சேர்ந்து போ அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேற்றுமை. நீதிமொழிகள் 16:18. நாளே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவே. எபேசியர் 2:8. நாள் 5 இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. 4:6 இயேசு தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 1:21 மத்தேயு 1:21. 4:7 மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள். 4:8 பூமியும் அதில் நிறையும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. 9 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவுள். 1 4:7. படைப்பின் சீர்மைப்பு. 4:10 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளால் ஒளிந்து போகிற எல்லாம் புதியாயின. இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிற சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணன் எவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையோ நம்ம அழைப்பு ஏற்று இந்த வேலையில நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ அண்ணன் இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களை வாழ்த்துவதில் உங்களோடு தென்னிது திருச்சபை சென்னை பேராயம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் ஆலயத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளையோடு இந்த இடத்தில் வந்திருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் 2024ஆம் ஆண்டுல தென்னிது திருச்சபை சென்னை பேராயத்தின் சார்பாக படைப்பினை கொண்டாடுவோம். ஆண்டுடைய படைப்பு எப்படிப்பட்டது? ஆண்டுடைய கிரியேஷன். அவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது நல்லது என்று கண்டார். எல்லாருக்கும் எல்லாமே படைத்து கொடுத்தார். அதை பற்றி சொல்றப்போ ஒரு அருமையான ஒரு கதை எனக்கு ஞாபகத்து வந்தது. ஒரு ஏழை மனிதர் ஒரு வீட்டில் இருந்தாங்க. மனைவியோடு வாழ்ந்து வந்தாங்க. ஒரு ஓலை வீடு. ஓலை வீட்டில் அந்த ஏழை மனிதர் வாழ்ந்து வந்தார். வாழ்ந்து வந்த ஏழை மனிதர் அந்த வீட்டில் ஒரு எலி இருந்துச்சு. அவங்க வைக்கிற பொருள்களை எல்லாம் அந்த எலி சாப்பிட்டு போயிட்டு கடிச்சு போட்டுச்சு. அரிசி மூட்டையை கடிச்சிருச்சு, எள்ளு மூட்டையை கடிச்சிருச்சு, பாலை குடிச்சிருச்சு. அந்த எலி ரொம்ப கோவப்பட்டாங்க. இந்த எலியை ஏதாவது ஒன்று செய்யணுமே நினைச்சாங்க. அப்போ அந்த எலியை கொல்றதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா ஐயா, நம்ம வீட்டில் இருக்க எலி நம்ம வீட்டில் இருக்க பொருளெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுது, இதை பிடிப்பதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னார். அவர் சொன்னார், நாளைக்கு நான் கடைத்தெருவுக்கு போகிறேன், கடைத்தெருவில் எலி மருந்து வாங்கிட்டு வரேன், அந்த எலி மருந்தை இந்த எலிக்கு வச்சா இதை சாப்பிட்டு செத்து போகும், அதனால எலி மருந்தை வச்சுருவோன்னு அவர் சொன்னார். இதை இந்த எலி கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த எலி கேட்டு, ஐயோ இந்த ஆள் நம்மளை சாகடிக்க வழி தேடுறாரு, எலி மருந்து வைக்கிறாரு. அந்த எலி அழுதுச்சு. அழுத எலி அந்த ஹவுஸ் ஓனர், அந்த வீட்டுக்காரர் ஒரு கோழி வளர்த்தார், சேவல். அந்த சேவல்கிட்ட போய் சொல்லிச்சு, பாத்தியா உங்க எஜமான் என்னை கொல்வதற்கு மருந்து வாங்கிட்டு வந்துட்டாரு, இது எப்படி நியாயம், நீ சொல்லுன்னு. சேவல் சொல்லிச்சு, அது என் பாடு என்ன, ஓன் பாடு எங்க எஜமான் பாடு, நீ போய் அவரை பார்த்துக்கோ, எனக்கு தெரியாதுன்னு இந்த சேவல் சொல்லிச்சு. கொஞ்சம் தூரம் கடந்து போனார். கொஞ்சம் தூரம் கடந்து போனா ஆடு, அந்த ஓனர் வளர்க்குற ஆடு இருந்துச்சு. அந்த ஆட்டை போய் சொல்லிச்சு அந்த எலி, என்னை கொல்வதற்கு உங்க எஜமான் மருந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. அந்த அது ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஆனா ஆடு சொல்லிச்சு எனக்கு தெரியாதுன்றது. திரும்ப கொஞ்சம் தூரம் தள்ளி போச்சு. ஒரு மாடு இருந்துச்சு, மாட்டுட்டையும் சொல்லிச்சு, உங்க ஹவுஸ் ஓனரை கொல்வதற்கு மருந்து வாங்கிட்டு வந்துட்டாரு, என்ன நியாயம். அந்த மாடும் எனக்கு தெரியாதுன்றது. அந்த எலி கொஞ்சம் தூரம் போச்சு, யாருமே இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல. தன்னை நோக்கி படைத்த ஆண்டவரை நோக்கி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க என்று நோக்கி கூப்பிட்டுச்சு.
அந்த ஆண்டவரை நோக்கி அபயமிட்டது. ஐயா, என்னை கொல்லுவதற்கு மருந்து வந்துருச்சு, ஏதாவது எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு அந்த எலி தன்னை உருவாக்கின தகப்பனை நோக்கி அழுதுச்சு. அந்த உருவாக்கின தகப்பனை நோக்கி அழுகிறப்போ அந்த எலி அழுதுட்டு போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் எலி கொள்வதற்கு மருந்து வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து ஓலை வீட்டில் மேலே வச்சார். அது தெரியாதரமாக தவறி பாலில் விழுந்துட்டு அந்த அம்மா காய்ச்ச பால் விழுந்துச்சு. பாலில் விழுந்தோன்னா அந்த எலி மருந்து விழுந்து தெரியாமல் அந்த அம்மா பாலை குடிச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு வாந்தி மயக்கம் எல்லாம் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போனாங்க. வாந்தி மயக்கம் வந்துட்டு எலி மருந்து, நீங்கள் வாங்கின எலி மருந்து இங்கே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு முடியல. அப்போ டாக்டர் சொன்னார், இந்த அம்மாவுக்கு சேவல் சூப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், சத்தா வரும், அந்த மருந்துக்கு ஒரு சேவல் சூப்பு கொடுங்கன்னு அந்த வைத்தியர் சொன்னார். வீட்டுக்கு வந்தார். அவர் வளர்த்த சேவலை அடித்து கொன்று நல்ல சூப்பு வச்சு குடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வியாதி கொஞ்சம் சரியாச்சு. இந்த அம்மா பலப்படினா ஆட்டுக்கறி கொடுங்கன்னு சொன்னார். மட்டன் கொடுங்க, இந்த அம்மா டெவலப் ஆகிடுவாங்கன்னாங்க. அவர் வளர்த்த ஆட்டையும் அடித்து அவருக்கு மட்டன் கறி வச்சு கொடுத்தாங்க. இப்போ அந்த அம்மா நல்லா ஆகிட்டாங்க. நல்லா ஆனோடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஜெபக்கூட்டம் வச்சாங்க. ஜெபக்கூட்டத்தில் அவங்க வளர்த்த மாடை அடித்து நல்லா பிரியாணி போட்டுட்டாங்க. இப்போ எலி மட்டும் உயிர் வாழுது. அப்போ தான் அந்த எலி சொல்லிச்சு, தகப்பனே நீங்கள் என்னை கைவிடலைன்னு சொல்லிச்சு. இதுதான் படைப்பின் ஆண்டவர். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நமக்கு மேல ஒரு பவருக்கு, நாம் உருவாக்கின கடவுளை இல்லை, நம்மை உருவாக்கின கடவுளை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்டா அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த ஜீவுள்ள ஆண்டவர் நம்மை ஒரு காலம் கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பெருமைகளை சொல்லக்கூடாது. நம்மை தாழ்த்தி அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறப்போ அவர் விடுதலை கொடுக்க ஒரு ஜீவுள்ள ஆண்டவர். நீங்களும் உங்களுக்கு வர கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்களிலிருந்து உங்கள் உருவாக்கின தகப்பனை நோக்கி தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேளுங்க. அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் படைப்பின் நோக்கம். அவர் படைத்தது மனிதன் தனிமையாக இருப்பது ஏற்றதல்ல, ஏற்ற துணையை கொடுத்தார். படைத்த ஆண்டவர் நல்ல காற்றை கொடுத்தார், பழங்களை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்து படைத்து நல்லது நல்லது என்று கண்டார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அதுக்கு தாங்க இந்த விபிஎஸ். இந்த விபிஎஸ் நடத்தப்பட்ட நோக்கமே ஒரு மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கின்ற வார்த்தைப்படி நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நேதாஜி நகர் குருசேகரம் கிறிஸ்தவ ஆலயத்தின் மூலமாக உங்களை வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இதை சிறப்பாய் நடத்தி கொண்ட ஆயர் மற்றும் ஊழியர், உபதேசியர் மற்றும் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், டைரக்டர்ஸ் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.